Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த இளையராஜா அவருடைய சில இஷ்யூ போயிட்டு இருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இளையராஜா வைரமுத்து லிரிக்ஸ் பெருசா மியூசிக் பெருசா இருக்கு. நான் கேட்குறேன் பிரதர், லிரிக்ஸ் பெருசா இல்லை மியூசிக் பெருசா? மியூசிக் தான் ஜி, மியூசிக் தான். ஆமாம், ஒரு கவிதை வந்து சும்மா சொன்னால் அது வெறும் கவிதையாக தான் தெரியும். அது வந்து நம்ம ஒரு டியூன் தான் நம்மளை வந்து மற்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இப்போ நீங்கள் கூட ஒரு கவிதை சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒரு முறை தான் பிடிக்கும். அதே ஒரு டியூனாக கம்போஸ் பண்ணி அதில் வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பழைய பாட்டில் சிட்டுக்குருவி முத்தம் கூட அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பெருசாக இருக்காது, பாட்டு தான் வந்து பெரிய லெவலில் இருக்கும். பாட்டு மட்டுமே பாடி ஹிட்டான நிறையா பாடல்களும் இருக்குது. அதான் லைக் எம்ஜிஆர் பாட்டு அது போல், தத்துவ கண்ணதாசன் பாட்டு அது போல். ஸோ அப்படி இருக்கும்போது மியூசிக்கா இல்லை லிரிக்ஸா எது வந்து ஒரு பாடல் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ரெண்டும் 50-50 தான். ஆனால் ஒரு பர்சன்டேஜ் அதிகம் வச்சு பார்த்தோன்னா மியூசிக் தான் வரும். இளையராஜா நம்ம நிறைய பாட்டு வந்து நம்ம பிஜிஎம்மே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இப்போ இளையராஜா நிறைய பிஜிஎம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ கூட யூடியூப்பில் போய் பாருங்கள், செம்மையாக இருக்கும் எல்லாமே. இளையராஜா அவர்கள் வந்து ரீசெண்டாக கேஸ் ஒன்று போட்டிருக்காரு பார்த்தீங்களா, என்னோட அந்த ரைட்ஸு, அது வந்து சரியா அது தப்பா? அவர் வந்து அந்த கேஸ் எதுக்காக போட்டிருக்காருன்னா, அந்த இசைக்கலைஞர் இப்போ வந்து எல்லாமே எலக்ட்ரிக் இதுவாகிடுச்சுல்ல, எல்லாமே எப்படின்னா எப்படி சொல்கிறது, ப்ரோக்ராம் பண்ணது. இப்போ அப்போலாம் வந்து ஒரு ஹியூமனை புதுசாக வாசிப்பார், ஒரு கிட்டாரிஸ்ட் இருப்பார், அப்புறம் வந்து கீபோர்டிஸ்ட்டு அது போல் இருப்பாங்க. இப்போ அவங்க நலிந்த கலைஞர்களுக்கு தான் அந்த காசு போகுது, அதுக்கான காப்பி ரைட்ஸ் வாங்கி தான் அவங்களுக்கு போகுது. ஆமாம், இது வந்து நிறைய பேர் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது. இது சும்மா ஒரு ஈகோ பிரச்சனையால் அந்த கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ரெண்டுமே காரணம் தான். எதனாலனா வந்து லிரிக்ஸ் எப்படின்னா வந்து அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய இதை பொறுத்து வந்து அது பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லிரிக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட சிங்கரு, அவங்களோட இது அது பர்ஃபெக்டாக இருக்கும். ரெண்டுமே முக்கியம் தான் ஒரு பாட்டுக்காக. சொன்ன மாதிரி மியூசிக் இல்லாமல் சில பாடல்கள் வந்து லிரிக்ஸ் வச்சு ஹிட் ஆயிருக்கு, லிரிக்ஸ் இல்லாமல் மியூசிக் வச்சு மாதிரி பாடல் ஹிட் ஆயிருக்கு. பட் இப்போ நான் கேட்குறது என்னென்னா, சேம் இஷ்யூ இப்போ ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ வைரமுத்து அவருடைய வரிகளா இளையராஜா அவருடைய மியூசிக்கா? இளையராஜாவோட மியூசிக் நல்லா தான் இருக்கும். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் வந்து இளையராஜாவுக்கு. இளையராஜா அவருடைய மியூசிக் வந்து ஒரு பாடல் கேட்க வைக்குமா, இல்லை நம்ம வைரமுத்து அவருடைய வரிகள் வந்து ஒரு பாடலை வந்து கேட்க வைக்குமா? வரிகள் தான். ஆமாம். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இளையராஜாவுக்குங்களா வைரமுத்துக்குங்களா? ஆனால் எனக்கு இளையராஜா சாங் ரொம்ப பிடிக்கும். அவர் சாங் தான் முக்காசி, இப்போ கூட அது அவர் சாங் தான் என் போர்டில் கூட இருக்கும், இளையராஜா தான் இருக்கும். வைரமுத்து அவர் கவிதை எல்லாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் யாருக்கு என்ன காரணத்துக்காகனா நீங்கள் மியூசிக் கேட்பீங்க, பாட்டு கேட்பீங்க? ஏன்னா இளையராஜா பாட்டு வந்து முக்காசி வந்து சோகா சாங் தான், சோகா பாட்டு. அதில் வந்து ஒன்று ஒன்றும் அர்த்தம் இருக்கும். அதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா எழுதி கொடுக்கணும் தானே, அதனால் வரிகள் தான் முக்கியம். அது இந்த அர்த்தம் கரெக்டாக வருதில்ல, அதை வச்சு இவங்க பாடுறாங்கல்ல, அதால் தானே மியூசிக்கில் வந்து இளையராஜா நல்லா பண்ணுவார், அது வந்து நம்பர் 1. ஆனால் பாடலில் வந்து பார்த்தா எழுதி கொடுக்குறவங்க அவங்க யார் எழுதி கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்பர் 1. ஒரு பாடல் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வந்து மியூசிக் காரணமாக இருக்குமா, இல்லை பாடல் வரிகள் காரணமாக இருக்குமா? போத், ரெண்டுமே. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா சில பேருக்கு லிரிக்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு மியூசிக் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எங்களுக்கு பீட்டு தான் பிடிக்கும், ஃபாஸ்ட் பீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி. இப்போலாம் யாரும் லிரிக்ஸ்லாம் யாரும் பார்க்குறது இல்லையே, அந்த காலம்னா அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த லிரிக்ஸ் எல்லாம் லிசன் பண்ணுற அளவுக்கு பொறுமை இருக்காது. அந்த பீட் இருந்தால் உடனே ஆடுற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணும். சாங் வந்து ஹிட் ஆகிறதுக்கான காரணம் இளையராஜா அவருடைய மியூசிக்கா இல்லை வைரமுத்து அவர்களுடைய வரிகளா? எது வந்து மக்கள்கிட்ட மனசில் பதிய வச்சுச்சு? இளையராஜா சார் தான், மியூசிக் தான், மியூசிக் தான். உங்களுடைய சப்போர்ட் வந்து இளையராஜா அவர்கள். ஆமாம். இளையராஜா சாங்லாம் கேட்பீங்களா? ஆமாம். அந்த இளையராஜா அவருடைய சாங்குடைய மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லை வைரமுத்து அவர்களுடைய வரிகள் பிடிக்குமா? எனக்கு இளையராஜா வரிகள் கிடையாது. ஸோ அப்போ உங்களுடைய இவரோட பாட்டு தான், இளையராஜா பாட்டு தான் ரொம்ப ரசிப்பேன். இளையராஜா அவருடைய மியூசிக் பெட்டராக இருக்குமா, இல்லை வைரமுத்து அவருடைய லிரிக்ஸ் பெட்டராக இருக்குமா? ஐயோ, உங்க 2 பேருமே பயங்கர லெஜெண்ட். நீங்கள் இதுக்கப்புறம் கொஸ்டினை க்ளோஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம். யாருக்காக அந்த சாங்ஸ் கேட்பீங்க, இளையராஜாவுடைய மியூசிக் அண்டியா இல்லை வரிகள்? 2 பேரோட ஃபேன்ஸ் தான் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு அந்த காலத்தோட பார்த்தீங்கன்னா இளையராஜா வேறு லெவல். அவர் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லவே முடியாது. அவங்க மியூசிக்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்லீப்பிங் பில். ஆக்சுவலி லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வைரமுத்து பயங்கரமாக இருக்கும். லைக் எப்படி சொல்கிறதுன்னா, அவர் டபுள் மீனிங்காகவும் எழுதுவார், சிங்கிள் மீனிங்காகவும் எழுதுவார். அதனால ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து எப்போவுமே ஏஆர் தான், ஏஆர். இப்போது அதுக்கப்புறம் நம்மளோட ஏஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா அனிருத், அவ்வளோதான்.
மியூசிக்கா இல்லை லிரிக்ஸா உங்களுக்கு எது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆல்வேஸ் மியூசிக். பிகாஸ் இளையராஜா வச்சுக்கலாமா? எஸ் பிஜிஎம். ஏன்னா நீங்கள் லிரிக்ஸ் கேட்கலனா கூட ஒரு பிஜிஎம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு பழைய ஞாபகம் வரும். எனக்குலாம் நிறைய ஸ்கூல் ஞாபகம்லாம் வரும் ஒரு சில பிஜிஎம்லாம் கேட்கும். இளையராஜா அவருடைய மியூசிக்லாம் கேட்டிருக்கீங்களா? வைரமுத்து அவருடைய லிரிக்ஸ் எல்லாமே கேட்டிருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஒரு பாடல் ஹிட் ஆகிறதுக்கான காரணம் இளையராஜா அவருடைய மியூசிக்கா வைரமுத்து அவருடைய லிரிக்ஸா? வைரமுத்தோட லிரிக்ஸ் தான் சொல்வேன் கண்டிப்பாக. ஏன்னா அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் மீன்ஸ் இட்ஸ் லைக் 18+ தான் இருக்கும். உங்களுடைய சப்போர்ட் வந்து வைரமுத்து அவர்களுக்கு தான். ஆமாம். இந்த பாடல்கள்லாம் ஹிட் ஆகிறதுக்கான காரணம் இளையராஜா அவருடைய மியூசிக்காக இருக்குமா இல்லை வைரமுத்து அவருடைய லிரிக்ஸாக இருக்குமா? வைரமுத்து லிரிக்ஸ். ஒவ்வொரு லிரிக்ஸும் அர்த்தமாக இருக்கும். இந்த சாங்ஸ்லாம் ஹிட் ஆனதுக்கான காரணம் இளையராஜா அவருடைய மியூசிக்கா இல்லை வைரமுத்து அவருடைய லிரிக்ஸா? அது ரெண்டுமே சேர்ந்தாதான் அதுக்கு ஒரு இது. தனித்தனியாக கேட்டால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வேல்யூ இல்லை. ரெண்டும் ஒன்றா கேட்டால் நல்லாயிருக்கும். நீ எதுக்காக கேட்பீங்க இளையராஜா அவருடைய மியூசிக் அண்டே இல்லை வைரமுத்து லிரிக்ஸ்? போர் அடிக்குதுன்னு நான் கேட்பேங்க. பாட்டு போர் அடிக்குதுன்னு கேட்பேங்க. டைம் போகலன்னா பாட்டு கேட்பேன். அது அந்த மாதிரி. எனக்கு இளையராஜா தான். வைரமுத்தோட லிரிக்ஸ்? வைரமுத்து அவர்கள் அவர் வந்து ரொம்ப போயிடுவார் ப்ரோ. ஒரு உணர்ச்சியாக ரொம்ப போயிடுவார். அதனால் வந்து ஒரு நம்ம இப்போ இருக்கிறவங்கள எங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதுன்னா ஒரு இப்போ ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டோம் ஒரு குட் கம்பெனினா மியூசிக் கேட்குறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் ரெக்கமெண்ட் ஆகணும். அதனால் வந்து அந்த இளையராஜாவுடைய மியூசிக்கு இருக்கட்டும் ஒரு வரியாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பிடிக்கும். ஆனால் வந்து அது வந்துன்னா ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக தான் கேட்பாங்க வரிகள். அதனால் வைரமுத்து காட்டிலும் இளையராஜா இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். மியூசிக்கா இளையராஜாவுடைய மியூசிக்கா இல்லை வைரமுத்தருடைய லிரிக்ஸா? வைரமுத்து சொன்னோம்னா அவரோட லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டபுள் மீனிங்காக இருக்கும். லிரிக்ஸும் சொல்லலாம் மியூசிக் சொல்லலாம். இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த லிரிக்ஸ் பிடிக்கும். அப்போ உள்ளவங்களுக்கு அந்த மியூசிக் ப்ளஸ் லிரிக்ஸ் ரெண்டுமே பிடிக்கும். இப்போ உள்ளவங்களுக்கு எது பிடிக்கும்? என்ன இப்படி கேட்டு லிரிக்ஸ் நல்லாயிருக்கு. லிரிக்ஸ் நல்லாயிருக்கு. இளையராஜா அவர்கள் ப்ளஸ் வந்து வைரமுத்து அவர்கள் இவங்களை பற்றி நான் கேட்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பாட்டு வந்து ஹிட் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மியூசிக்கா லிரிக்ஸா? இதை பற்றி உங்களுக்கு கரெக்டாக சொல்லணுன்னாக்க டிஎம் சௌந்தரராஜன் கிட்டே ஒரு தடவை கேட்டாங்க. ஒரு பாட்டு நன்னா ஓகே ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த பாட்டு மியூசிக் டைரக்டரால் ஓகே ஆகுதா இல்லைன்னா நம்ம இவர் பாடக்கூடிய நபர்னால ஓகே ஆகுதான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியாது. இப்போ நானானேட்டால்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு எப்படி இருக்குது? எம்ஜிஆர் வந்து சாட்டை வச்சு சுழட்டி அடிக்கிற மாரி இருக்குது நம்பியார். அந்த பாட்டை வந்துட்டு பாட்டு வரிகளை சொல்லிவிடுவாங்க. அதை பாடுறதை வந்து அந்த வேகத்தை கொடுத்து பாட வேண்டிய கம்பீரத்தை கொடுக்க வேண்டியது பாடகர் தான். மியூசிக் போட்டால் கூட பாடகர். இப்போது அவரே சொன்னது என்னன்னா நானானையிட்டால் அப்படின்னு பாடுறாரு. நானானையிட்டாலாம் தூங்கிடுவாங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா பாடல் வரிகளும் வேணும். ஆனால் அதை நல்லா கம்பீரமாக பாடக்கூடிய பாடகரும் வேணும். அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுக்கணும். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை. வெறும் மியூசிக்கே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரி வெறும் பாடகர் மட்டும் தனியாக பாடினாக்கா எடுப்படாது. சில இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேல்யூ இருக்குது. அது ஃப்ளூட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து கிட்டாராக இருக்கட்டும், இல்லைனா ட்ரம்பெட்டாக இருக்கட்டும், சாக்ஸஃபோனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. இளையராஜா பாட்டில் நிறையா பாட்டு பார்த்திங்கனாக்கா ஃப்ளூட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. அது ஒரு அழகு. மியூசிக் இல்லாமல் பாட்டு தனியாகவும் அழகு கிடையாது. அதே மாதிரி வெறும் பாடலும் வந்து அழகு கிடையாது. மியூசிக்கும் வேணும், பாடணும். இது இல்லாமல் பாட்டு மியூசிக்கும் வேணும், பாடகரும் நன்னா பாடணும், வரிகளும் நன்னா இருக்கணும். மூணுமே சேர்ந்தாதான். வெறும் சாப்பாடை சாப்பிட முடியாது. சோத்தோட குழம்போ ஏதாவது தொட்டிருந்த ஒரு தொகையிலோ தொட்டிருந்தா வெறும் சோத்தை வேணால் தின்னுவானே, அது மாதிரி தான் இது. இளையராஜா பாட்டே இருக்குது. அந்த பாட்டில் வந்துட்டு பாடல் வந்து ஜேசஸ் அழகாக பாடிருப்பார். அந்த பாட்டு வந்துட்டு பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பாடியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இளையராஜாவுடைய கைத்தரம் என்னன்னு பூவே செம்பூவே உன் வாசம் வரும் இப்படி போகுது பாட்டு. அதுக்கு முன்னாடி எடுத்து கொடுக்குறது எது? ஃப்ளூட்டு. அந்த ஃப்ளூட்டை ப்ளே பண்ணி நோட்டு கொடுக்குறது யார்? இளையராஜா. அவர் இல்லாமல் பாட்டு இல்லை, பாட்டு இல்லாமல் அவர் இல்லை.